அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவத்தில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, நிச்சயமாக பொது தமிழ் பகுதியில் நம்ம 100க்கு 100 மதிப்பெண் 100 கேள்விகளுக்கு சரியாக எழுதுன்னா பழைய புத்தகம் ப்ளஸ் புதிய புத்தகம் முழுமையாக படிக்கணுங்க. அந்த வகையில் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல் பகுதியாக பார்த்திங்கன்னா திருவருட்பாவில் இருக்கக்கூடிய பாடல் செய்யுள் பகுதியாக இடம்பெற்றிருக்கும். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. ஸோ கடவுள் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் கலந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தன்னுடைய உயிரிலும் கலந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பாடியிருப்பார். ஆசிரியர் பெயர் ராமலிங்க அடிகளார். இவருடைய சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா பிறந்தது 5/10/1823 பிறந்து 30/1/1874 இறந்திருப்பார். இவர் ஊர் பார்த்திங்கன்னா மருதூர், கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. பெற்றோர் பார்த்தீங்கன்னா ராமையா சின்னம்மைன்னு சொல்லலாம். இவருடைய நூல்கள் வள்ளலாருடைய நூல்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். இவருடைய பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளன. இவர் சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர். அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தையும் பசித்துயிர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையும் அமைத்திருப்பார். அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவியிருப்பார். வடலூரில் சத்திய தர்மசாலை நிறுவியிருக்காரு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கருணை மனம் கொண்டவர் ஏன்னா வள்ளலார் தான். அடுத்து நாலடியாரில் இடம்பெற்றுள்ள பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அதாவது நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் நம்ம கூடவே நட்பை பற்றி இங்கே அழகாக சொல்லியிருப்பார். நாலடியாரில் சமண முனிவர்கள் பாடிய ஒரு பாடல் தான். கூடவே தொடர்ந்து இருந்தால் கூட ஆனால் சின்ன ஒரு உதவி கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே இன்னொரு நட்பு தொடர்பு ஒரு லாங்கில் இருந்தாலும் அவருடைய நட்பு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத இந்த நாலடியார் பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரியர் சமண முனிவர். நாலடியாரை பொறுத்தவரையும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறும் நூலாக அமைந்துள்ளது. நாலடியாருக்கு சிறப்பு பெயர் நாலடி 400 என்று அழைக்கப்படுகிறது. இந்த நூலை பொறுத்தவரையும் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாக இடம்பெற்றுள்ளது. சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள் உள்ளன. இந்த 18 நூல்களையும் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்படுகிறது. இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்கள் உள்ளன. 14 என்றால் 18 என்பது பொருள். ரீசெண்டாக கூட இதை 14 என்பது எத்தனை குறிக்கும்னா 18 என்று பொருள். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். லாஸ்ட்டாக இந்த ஆண்டு 2023 24 நடந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. 14 என்றால் என்ன? 14னா 18 என்று பொருள்னு சொல்லலாம். இந்நூல்களை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களாகவே உள்ளன. சொற்பொருள். நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா நெருங்கியிருப்பவர் என்று பொருள். எண்ணாம்னா என்ன பயன். சேய்மை என்பதன் பொருள் தொலைவு. செய் என்பதன் பொருள் வயல். அணையார் என்பதன் பொருள் போன்றோர். அடுத்து நான்மணிக்கடியில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். மனைக்கு விளக்கம் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. நான்மணிக்கடியில் விளிம்பி நாகனார் எழுதிய ஒரு பாடல் தான் இங்கே இடம்பெற்றிருக்கு. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் பழைய புத்தகத்தில். ஸோ ஆசிரியர் விளிம்பி நாகனார். விளிம்பி என்பதன் ஊர் பெயரை குறிக்கும். நாகனார் என்பது புலவரின் இயற்பெயரை குறிக்கக்கூடியது. டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது.
நான்மணி கடிகை 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருளை குறிக்கும். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றன. சொற்பொருள். மடவார் என்பதன் பொருள் பெண்கள். தகைசால்னா பண்பில் சிறந்த. மனக்கினியனா மனதுக்கு இனிய. காதல் புதல்வர்னா அன்பு மக்களை குறிக்கக்கூடியது. ஓதின்னா இதுவென்று சொல்லும்போது. புகழ்சால்னா புகழை தரும். உணர்வுனா நல்லெண்ணம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு செய்யுள்ள பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக இப்போ ரீசண்டாக டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய மாதிரி தேர்வின் அடிப்படையில் சிலபஸ் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களின் அரசு பணி கனவை நனைவாக்குவதில் இந்த ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.